அவர் மிகுந்த தயவுள்ளவர். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசரிக்கத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை தருவார். கையை தட்டி சொல்லுங்க, களங்கள் தானியத்தால் நிரம்பும். பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் திரும்ப தருவார். பச்சை கிளி விட்டதை, ஆமென், பச்சை கிளி பட்சித்ததை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பச்சை புழு பட்சித்ததை, வெட்டு கிளி பட்சித்ததை, அந்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தருவாராக. சம்பூரணமாய் சாப்பிடுவோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. குறிப்பா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆவியானவர் ஊற்றப்படுவார். புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். சபையில சேர்த்து கொள்ளப்படும். குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாகும். குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகும். நல்ல கையை தட்டி சகோதரர்கள் எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். இயேசுவே, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின். நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத. இப்பொழுது நல்ல கையை தட்டி அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். ஆமென் ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு. நல்ல கையை தட்டி வாயை திறந்து அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. கட்டுகள் உடைகிற அபிஷேகம், நுகங்களை நிர்மூலமாக்குகிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை சபையை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, சபையை மூடுங்க, சபையை நிரப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் இந்த நாளிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதை எங்கள் கண்கள் பார்க்கும். நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தொடர்ந்துள்ள பகுதிகளிலும் கர்த்தருடைய கிருபைகளை நடத்தட்டும், ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஒரு வரிசை கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது அடுத்த செஷனுக்கு நேராக நம்ம செல்ல போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த செஷன் முடிஞ்சிட்டு நமக்கு அடுத்த ஜெப குறிப்புகள் இருக்கிறது. அதற்காக ஜெபம் பண்ணிட்டு விசேஷித்த செய்தியாளர் சரியான நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. கடைசியில் அரை மணி நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக இன்னும் போராடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டுடைய ஆசீர்வாதங்களோடு இந்த இடத்துல செல்ல போகிறோம். சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. முடிச்ச பிறகு யாரும் போயிடக்கூடாது. 3 மணிக்கு சரியா மீட்டிங் முடிஞ்சிடும். உங்களுக்கு அன்பின் விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் அதில் சந்தோஷமாய் கலந்து கொள்ளணும். விசேஷமாக இன்னைக்கு ஸ்பெஷல் டேயாக இருக்கிறதுனால எல்லா மாதமும் நம்ம வெளியில் சாப்பாடு கொடுப்போம். இன்னைக்கு ஸ்பெஷலாக உள்ள ஒரு பந்தி மாதிரி வச்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறோம். எல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு சிரமத்தை பார்க்காம எல்லாம் நம்ம நீட்டாக செஞ்சு சந்தோஷமாய் நம்முடைய குடும்ப விழா சந்தோஷமாய் சாப்பிட்டு செல்லணும். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நேராக செல்லும். அதனால் பாஸ்டர் சாப்பாட்டை சொன்னதுனால சாப்பாட்டுக்கு மேலே கண்ணு போயிட வேண்டாம். இப்போ சாப்பாடுன்னு சொன்னோடனே பசி வருது பாஸ்டர்ன்னு நினைக்காதீங்க. ஆமென். பகுதி நேரம் கூட முடியலை இன்னும். ஆமென். இனிதான் பெரிய ஆசீர்வாதங்களே இருக்கு. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர் அருமையான நம்முடைய சகோதரர் ஜி ஜேக்கப் அவர்களை நல்ல கைகளை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சியான இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியையும் தேவன் பொறுப்பெடுத்து அவர் நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர்
நம் நடுவிலே அவர் கிரியை செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதித்து தேசத்தின் நடுவில் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கே பார்வோனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தணும். அப்படின்னா அவருடைய நாமத்தை அறிந்து அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த வேதத்தில் நம்ம பார்க்கும்போது என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள் அப்படின்னு ஆண்டவர் அநேக முறை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஜனங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு இடத்துல நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், நிச்சயமா தேவன் நம்ம எங்க வைப்பார்னா உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நமக்கு தெரிந்த ஒரு பாடல், கரங்களை தட்டி பாடுவோமா? Thank you. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ஆமென், ஆமென், ஆமென். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் Glory to God. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு,
அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாக உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை கொஞ்சம் நேரம் தான் நான் உங்க கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 144 சங்கீதம், 144 சங்கீதம், அதனுடைய கடைசி வசனம் 15வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், அதாவது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த விலையேற பெற்ற பாக்கியத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை யார் யார் தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பங்கள் கர்த்தரையே தெய்வமாக அவர்கள் தொழுது சேவிக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு பெரிய சீர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல சில நேரம் சொல்லுவோம், உங்க பிள்ளை எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான், சென்னையில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், சீரும் சிறப்புமா ரொம்ப நல்லா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லா ஆசீர்வாதத்தோடு என் பிள்ளை நல்லா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம இங்கே அதிகம் உபயோகப்படுத்த மாட்டோம், ஆனால் திருநெல்வேலி அந்த பக்கம் போகும்போது அதிகமாக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க, சீரும் சிறப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அங்கே சீர்வரிசைன்னே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதம்